ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்ட்டூன் வெரியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்டுன்னு தான் கேட்பீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் அயன்மேன் வருதுன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்ருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பொருள் இல்லை, உண்மைதான். உண்மைனா பார்த்தீங்கன்னா அயன்மேனோட இது பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஆனால் ஹல்கோடது சூப்பர்மேனோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதை நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த ஃபோனில் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கொஞ்சம் ப்ராப்ளமானதுனால போட முடியல. ஆனால் நான் இப்போ போடுறேன். வீடியோஸ் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன்மேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஹல்க்கு சூப்பர்மேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஆர்ஜிஎஸ் டூல் இருக்கும், ஆர்ஜிஎஸ் டூலுக்குள்ளே போய்க்கலாம். அடுத்து என்டர் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னு போடணுன்னா TM10 போட்டு ஓகே கொடுத்துடுங்க. இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சைடில் இங்கே பல்க்குன்னு வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்லங்க, இந்த பட்டன் போய் இங்கே ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ஃப்ராங்க்லினாக இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹல்கா மாறிடுவீங்க. ஆனால் அது ஹல்கை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்குங்க. ஹல்க் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னே சொல்லலாம். ஹல்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஹையாக ஜம்ப் பண்ணலாம். சூப்பர்மேன் பார்க்கலாம். சூப்பர்மேனுக்கு வந்து என்னென்னா PM11 போட்டு ஓகே போடுங்க. ஓகேன்னா இங்கே சூப்பர்மேனு வந்ததுக்கப்புறம் இந்த 30 fps பட்டன் அமுத்திட்டு சோடே பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த ஆடு தாங்க பெரிய தலைவலியே நமக்கு. சரி, இந்த ஆடு போகட்டும். அவ்வளோதாங்க. மறுபடியும் வெளியில் வந்துட்டு ப்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்கா இருக்கிற ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனாக மாறிடுவான். பார்த்தீங்க இல்லைங்க எப்படி பார்த்தீங்கன்னா பறக்கிறான்னு. சூப்பர்மேனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறேன். சூப்பர்மேனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இது ஃப்ராங்க்லின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின்னு நமக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா போட போகிறான். என்னங்க டான்ஸ் ஸ்டெப் போடல? ஆமாம், டான்ஸ் ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ சூப்பர்மேனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் சூப்பர்மேனாக மாட்டான். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ராங்க்லினால் நிற்க முடியாது. பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே தான் இருப்பான். இவனால் கவாசாக்கி நிஞ்சா 2 மணிக்கு 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சூப்பர்மேன் வந்து அதையும் தாண்டி ஏரோப்ளேன் கூட வேகமாக போவான். இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் ஹெலிகாப்டர் கூட இவ்வளோ வேகமாக போகாது. இப்படி பண்ணி இந்த பட்டன் அமுத்தினா போதும், ஃப்ராங்க்லின் சர்ருன்னு போயிடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ரேசர் பவரு. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா போய் இந்த ஸ்கார்பியோ காரில் இடிக்கிற மாதிரி என்ன ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குத்தர பட்டன் இருக்குன்னு கேட்பீங்க. அது ஐரேசர் பட்டனு. அந்த ஐரேசர் பட்டன் அமுத்தி பாருங்க, பார்ப்பீங்க. அந்த ஐரேசர் அமுத்தி அந்த ஸ்கார்பியோ கார் மேலே விடும்போது பார்த்தீங்களா அங்கே எப்படி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐரேசர் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா யாரை வேணால் சுட்டு தள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த காரவே இப்போ நான் சுட்டு தள்ளுறேன். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா காரு வெடிச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் காய்ஸ். உங்களுக்கு இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள். என்ன இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் சூப்பர்மேனை வச்சு பறந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வேகமாக சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா பறக்கிறாருன்னு. பார்த்தீங்கன்னா
ஸ்டேஷனில் போய் போலீஸை காணோம். இந்த ஐரேசர் பவர்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரோப்ளேன் இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க இது? ஏய் ஆமாம் உண்மைதான். பார்த்தீங்கன்னா இந்த ஐரேசர் பவரை வச்சு பெரிய ஏரோப்ளேன் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சின்ன ஏரோப்ளேனை பண்ணலாம் பாருங்க. ஒழிச்சிருச்சு. சரி காய்ஸ், இப்போயோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ இந்த இந்தியன் பைக்ஸில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ காய்ஸ்.